சேலத்தில் சீலநாயக்கன்பட்டியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் தொடர்ந்து விபத்துகள் நடப்பதால் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். சீலநாயக்கன்பட்டியில் 2 கிலோமீட்டருக்கு மேல் அமைந்துள்ள தேசிய நெடுஞ்சாலை மிகவும் குறுகிய நிலையில் உள்ளதால் மாதம் 6 உயிரிழப்புகள் ஏற்படுவதாகவும் 20க்கும் மேற்பட்ட விபத்துகள் நடப்பதாகவும் மக்கள் கூறுகின்றனர். மேலும் இப்பகுதியில் பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள் அதிகம் உள்ள நிலையில் மக்கள் சாலையை கடக்க மிகவும் சிரமப்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர். விபத்துகளை தடுக்க உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 3 பேர் விபத்தால் உயிரிழந்த நிலையில் விரைந்து உயர்மட்ட மேம்பாலம் அமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சாலையில பாத்தீங்கன்னாக்க NPR ஸ்கூல் ஒன்று இருக்குது, இந்தாண்ட பாத்தீங்கன்னா தரன் மருத்துவமனை இருக்குது, AVM மருத்துவமனை இருக்குது. அதிகமான வண்டிகள் போக்குவரத்து இதில் இருக்கிறதுனால பாத்தீங்கன்னாக்க சாலை ரொம்ப குறுகிய சாலையா இருக்குது. கிட்டத்தட்ட வாரத்தில் ஒரு உயிர் பலியாவது இந்த சாலை எடுத்துக்கிட்டு இருக்குது. பல முறை பல பேரிடம், அதாவது பல அதிகாரிகளிடமும் சரி ஆட்சியரிடமும் சரி பல முறை மனு கொடுத்துருக்கிறோம். இந்த சாலை ரொம்ப குறுகிய சாலையாக இருக்குது, தினம் ஒரு விபத்து நடக்குது. இதுக்கு ஒரு மேம்பாலம் அமைச்சு கொடுக்குமாறு பல முறை ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறோம், பல முறை கோரிக்கையாகவும் கொடுத்துருக்கிறோம். இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ஆனால் உயிர் பலியை மட்டும் தினம் வாரத்தில் ஒரு உயிர் பலி எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு மோசமான பாதையாக இது இருக்குது. சீலாமேட் டு கொல்லாமட்டி போகிற வழி பார்த்தீங்கன்னா ரொம்ப குறுகியான சாலை. பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டு மதுரை, திண்டுக்கல், கருவந்தபுரம் எல்லாரோடமே பெங்களூருக்கு இந்த மெயினான பாதை தான். நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. வாரத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஆக்சிடென்ட் 3 ஆக்சிடென்ட் ஆகுது. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரியவர் நைட் ஆக்சிடென்ட் ஆகி 40 அவுட்டு. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி திவ்யா தேட்டர் பக்கத்தில் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெட்ரோல் பங்க் முன்னாடி ஆப்போசிட்லேயே ஒரு ஆக்சிடென்ட் ஆகி 3 அந்த அளவுக்கு பாதிப்பாயிடுச்சு. பார்த்தா NPR ஸ்கூல் இருக்குது, மருத்துவமனை தரன் மருத்துவமனை இருக்குது, AVM மருத்துவமனை இருக்குது. இந்த பக்கம் நிறையா இருக்குது. இந்த பக்கம் எங்களுக்கு தொழில் பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா அந்த பெருமாக்கல் மேடு, சோசத்தி நகர், செவ்வாப்பேட்டை இந்த லைன் தான் நாங்கள் பஜாருக்கு போகணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 5-6 வாட்டி கிராஸ் பண்ணுறாரு. எல்லாம் தூக்குடி வரணுன்னா கூட ஒரு விபத்தை பார்த்துட்டு தான் போகிற மாதிரி இருக்குது. தமிழ்நாட்டிலேயும் மிகப்பெரிய மோசமான சாலை இந்த சாலை தான்.